ஒரு மரம் வெட்டி டெய்லியும் மரத்தை வெட்டிட்டு ஆதாம திட்டிகிட்டே இருப்பானா. இந்த ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல ஒழுங்கா இருந்திருக்கலாம். அவரு வந்து பழத்தை சாப்பிட்டு கீழ்ப்படியாம சாபம் வந்து இப்போ நான் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு டெய்லியும் புலம்பிக்கிட்டே இருப்பானா. இதை அந்த வழியா வந்த பாஸ்டர் வந்து கேட்டுட்டு இவனுக்கு இந்த புலம்புல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு அவனை பக்கத்துல வந்து, தம்பி இந்த ஒரு பொட்டலம், இந்த பொட்டலத்தை வந்து சாயந்தரம் வரைக்கும் நீ பிரிக்காம வச்சிருந்தீங்கன்னா உனக்கு நான் 100 rupees தருவேன்னு சொன்னாராம். இந்த மரவெட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, பாஸ்டர் போனதுக்கப்புறம் அதை பிரிக்கணும்னு ரொம்ப கியூரியாசிட்டியில் பிரித்தானா. பிரிக்கும்போது அதுக்குள்ளேருந்து சுண்டலி வந்து ஓடி வெளியில் ஓடிடுச்சான். அதுக்கப்புறம் அவன் சாயந்தரம் பாஸ்டர் வந்து, தம்பி அந்த பொட்டலத்தை பிரிக்காமல் இருந்தீங்களா, கொண்டு வாப்பா இந்த 100 ரூபா அப்படிங்கும்போது அவன் அப்படியே முழிச்சானா. அப்போ அவன் சொன்னானா, நீயும் கீழ்ப்படியாமல் அதை திறந்து பார்த்தனால தானே எலி ஓடிடுச்சு. அப்போது உங்ககிட்டயும் குறை இருக்குது, நீ ஆதாமை இனிமேல் குறை சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு உடனே ஆமாம்மா நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சானா. இந்த குறை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உன்னை போல பிறரையும் நேசின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பிறரை நேசிக்க முடியாதனால, ரெண்டாவது நமக்குள்ள பெருமை, அடுத்தவங்களை அவமதிக்கிறோம். இந்த 2 குணாதிசயங்கள் இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றவங்களா, அடுத்தவங்களோட பாவத்தை மன்னிக்க முடியாதவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மளோட தவறுகளை மன்னிக்கும் போது நம்ம அடுத்தவங்க தவிர நிச்சயமா மன்னிக்கணும். அதே மாதிரி இந்த குறை கூறுதல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பெருமையை வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கும். அதனால குறை கூறாம எல்லாரையும் நம்ம நேசிக்கலாங்க.